ஒரு வீடியோவை பார்த்தா அடுத்த 5 நிமிஷத்துக்கு மட்டும் நான் மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணாதீங்க. நான் என் லைஃபோட ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்படி எத்தனையோ கனவுகளோட தான் இந்த வருஷத்தை நம்ம ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் நம்மள பல பேர் இந்த வருஷத்தை எப்படி ஆரம்பிச்சோமோ அப்படியே தான் முடிக்க போகிறோம், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல். நமக்கு நாமே பொய் சொல்லிக்கிட்டு, எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டு, டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, நாம செய்யணும்னு நினச்ச விஷயங்களையே ஏன் இப்போ பாரு செய்யாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பொதுவாகவே லைஃப்பில் நாம் நிறைய விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுவோம், நிறைய கோல்ஸ் வச்சுப்போம். இதில் 2 வகை இருக்குது. ஒன்று எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், ரெண்டாவது இன்ட்ரின்சிக் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்னா நான் ஜிம்முக்கு போய் ஃபிட்டாக இருந்தால் பார்க்க கெத்தாக தெரிவேன், நான் ஒரு புக்கு படித்து 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா 4 பேர் முன்னாடி நான் பேசி சீன் போடுவேன், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா நான் பணக்காரன் ஆவேன். இப்படி ஒரு சோஷியல் ரெக்கக்னைசேஷனுக்காக, ரிவார்டுக்காக, ப்ரெஷருக்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம 4 பேர் முன்னாடி நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது. இன்ட்ரின்சிக் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா நம்ம பண்ணுற விஷயம் 4 பேருக்கு தெரியலனாலும், அது அவங்களுக்கு பிடிக்கலனாலும் நமக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுறது. இது ரெண்டுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாததுனால தான் பல விஷயங்களை நம்ம ஆரம்பத்தில் பண்ணணும்னு நினச்சாலும் போக போக அதன் மேலே நமக்கு இருக்கிற ஈர்ப்பு குறையுது. அப்போ இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடை சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷனும் இல்லாமல் காமாக ஒரு ரூமில் உட்காந்து ஒரு பேப்பர் எடுத்து உங்கள் ஆள் மனசோட நல்லா நீங்கள் கனெக்ட் ஆகி நல்லா யோசித்து, நிஜமாவே நமக்கு ப்ரியாரிட்டியான நம்ம லைஃப்பில் நிஜமாவே நம்ம செய்யணும்னு ஆசைப்படுற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு 5 இல்லை ஒரு 10 எழுதுங்க. இந்த 5 இல்லை 10ல் எது நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுறீங்களோ அதுதான் உங்களுக்கு இன்ட்ரின்சிக் சாட்டிஸ்ஃபேக்ஷனை அதிகமாக தரக்கூடிய விஷயம். ஸோ இந்த ஜனவரி 1 நீங்கள் என்னென்னமோ பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா அதையெல்லாம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை எடுத்து நான் சொன்ன இந்த விஷயங்களை எழுதி அதில் நீங்கள் எது ஃபஸ்ட்டு எழுதியிருக்கீங்களோ அந்த விஷயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். உங்களை ஓவர்லோட் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணணும்னு டம்ப் பண்ணாமல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் முதல் 1 மாதத்துக்கு பண்ணுங்கள். இது கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் மோட்டிவேஷன்லேயே நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுற மற்ற விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நியூ இயருக்கு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் நிறைய சேனல்ஸில் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்னோட வியூவர்ஸ்க்கு என்ன நம்புறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயமே தான், உங்கள் லைஃப்பில் இருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பிக் பண்ணி அதை கொஞ்ச நாளைக்கு முதல்ல பண்ணுங்கள், மற்றது எல்லாத்தையும் பொறுமையாக பண்ண ஆரம்பிக்கலாம். இட்ஸ் சிம்பிள் பட் ப்ரூட்டலி எஃபெக்டிவ். ட்ரஸ்ட் மீ, ட்ரை இட், இட் வில் ஒர்க் அவுட். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். கண்டென்ட் பிடிச்சிருந்தது, புதுசாக நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து நம்மளோட சின்ன ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் அ வெரி 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 ஹாப்பி நியூ இயர். பெருசாக ஜெயிப்போம், நம்பிக்கையோட புது வருஷத்தை ஆரம்பிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.